அனுபவத்த நம்ம கத்துக்க நம்ம அத்தனை பேர்த்துக்குமே சிறப்பான வெற்றி காத்துட்டு இருக்குங்கிறத உண்மை. இப்படி உங்களுடைய கேள்வியை முன்வைங்க. எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாம நம்ம தளத்துல பயணிங்க அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பை இங்க நம்ம கொடுக்குறாங்க. அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்தணுங்கிற விதத்துல கிரேட் லீடர் அத்தனை பேரையும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் குளோபல் சப்போர்ட் டீம் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று உங்கள் கேள்வியை முன்வைக்கிறதுக்கு நாம் இந்த செஷனை நம்ம உண்டு பண்ணியிருக்கோம். கேட்கலாம். இனிய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரும் அருமையான உங்களுடைய அற்புதமான கேள்விகளை நீங்க கேட்கறதுக்கு தயாராங்க. கேளுங்கள். உங்களுக்கான பதில் வரும். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த குளோபல் சப்போர்ட் டீமுக்கு நன்றி. விஜயகுமார் பிரதர், வணக்கம். இனிய காலை வணக்கம். தேங்க்யூ. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க சார், கிளியரா இருக்குங்க. ஒரு சில்லுன்னு ஒரு காலைங்க, நல்ல சூப்பரான ஒரு மழை, கூலிங்கான ஒரு டைம். சரி, நாம இப்போ வந்து இந்த கேள்வி பதில் நிகழ்வுல வந்து கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கேள்விகளை நானே எழுப்புறேன். அந்த 10 கேள்விகளும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன விளக்கமும் கொடுத்துடலாம். அப்போ முதல்ல வந்து இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்திருக்கிறவங்க நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த கிளைமேக்ஸை முதல்ல பார்த்துருவோம். இந்த கிளைமேக்ஸ் எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, நம்ம இப்ப நம்மளுடைய பயணம் ஹைஃபை ஸ்பேஸோட பயணம் சார்பு. இதுல தொழில்நுட்பம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கேள்விகள்ல இருக்கும். முதல் கேள்வி, இது எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஹைஃபை ஸ்பேஸ் எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்? இரண்டாவது கேள்வி, கிரிப்டோ பிளாக் செயின் இது பாதுகாப்பானதா? இது இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்னன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்டா அப்படின்னா என்ன? அது எப்படி நான் நம்புறது? எப்படி நம்பகத்தன்மையா இருக்குன்னு நான் நம்பிக்கையா எடுத்துட்டு போறது? அதை பத்தி எப்படி சொல்றது? இது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி எப்பவுமே எல்லா எம்எல்எம் லீடர்ஸ்க்கும் வரக்கூடிய ஒரு கேள்விதான், பொது மக்களுக்கு வரக்கூடிய கேள்விதான். இது ஒரு பொன்சி ஸ்கீம் மாதிரி தெரியுதே, இது அப்படிப்பட்ட பொன்சி ஸ்கீம்ல வருமா? இது நான்காவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி என்னன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் ஒருவேளை வேலை செய்யாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப என்ன ஆகும்? இது அஞ்சாவது கேள்வி. ஆறாவது கேள்வி பாத்தீங்கன்னா, நம்முடைய கிரிப்டோ வேலெட் நீங்க சொல்றீங்க இது பாதுகாப்பானதுன்னு சொல்றீங்க, உண்மையிலேயே 300 வேலெட்ஸை கனெக்ட் பண்ண முடியுமா? அப்படி கிரிப்டோ வேலெட் பாதுகாப்பானது அப்படின்றத எப்படி நான் நம்புறது? அதுக்கு என்ன உத்தரவாதம்? நம்மளுடைய கிரிப்டோ வேலெட் பாதுகாப்பானதா? இது ஆறாவது கேள்வி. ஏழாவது கேள்வி வந்து, எல்லாம் சரிங்க, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நம்ம கவர்மெண்ட் இதுக்கு ஒத்துக்குவாங்களா? இது கவர்மெண்ட் அல்லது வந்து வேற யாரும் கட்டுப்படுத்த முடியுமா? கவர்மெண்ட் தடை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இது கவர்மெண்ட்னால அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? இந்த கேள்வி எல்லாம் வந்து ஏழாவது கேள்வியாக. இது கவர்மெண்ட் ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிறது. எட்டாவது கேள்வி, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து முதல்ல நிரந்தரமா இருக்குமா? இப்போ ஓகே, ஒரு வருஷம் இயங்குது, 2வது வருஷம் நிக்குமா, 3வது வருஷம் நிக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த கேள்விதான் எட்டாவது கேள்வி. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிரந்தரமா இருக்குமா? எதை நம்பி நாம வந்து இதை தொடர்ந்து செயல்படுத்துறது? இப்பவே ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. அப்ப இந்த ஒரு வருஷத்துக்கு மேல நான் எஃபர்ட் போட்டா என்னுடைய எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாது இல்லையா? அப்ப இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிரந்தரமா இருக்குமாங்கிறது எட்டாவது கேள்வி. 9வது கேள்வி வந்து, சார் நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் புதுசு, இப்பதான் பிகினர், இந்த பிளாட்ஃபார்முக்கே நான் புதுசு, இந்த பிளாட்ஃபார்ம்ங்கிற இந்த பிளாக் செயின் கிரிப்டோ இதெல்லாம் எனக்கு புதுசுங்க, என்னால டெக்னிக்கல் விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல புரிஞ்சுக்கிறது வேண்டிய அவசியமா? இல்ல அது அப்படி புரிஞ்சுக்கணும்னா நான் எப்படி எல்லாம் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும், எந்தெந்த விதத்துல நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கறது 9வது கேள்வி. 10வது கேள்வி என்னன்னா, இது நீங்க வந்து பிளாட்ஃபார்ம் சூப்பர்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு பணம் கேக்குறீங்க? ஃப்ரீயாவே கொடுக்கலாமே அப்படின்றது. இங்க வந்து பணம்ங்கிறது கொடுக்கணுமா? கண்டிப்பா பணம் கொடுக்கறதுக்கு அவசியமா அந்த பணம்? அது எதுக்காக அந்த பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது 10வது கேள்வி. ஏன் இதை ஃப்ரீயா கொடுக்கல? ஏன் வந்து இந்த $50 வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது 10வது கேள்விங்க. இப்ப இந்த 10 கேள்விக்கான ஒரு சின்ன விளக்கம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஜென்ரலான அகைன் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். அப்புறம் ஷேரிங்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுடைய இன்றைய கால பயணத்துல என்ன அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிற வளர்ச்சியை பத்தி எல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதலாவது கேள்வி நாம ஏற்கனவே பார்த்தபடி, இது வந்து எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்? ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது ஒரு வெப்3 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அது என்ன சார் வெப்3 அப்படின்னு கேட்டா,
வெப்3 பிளாட்ஃபார்ம் வந்து பிளாக் செயின், டீசென்ட்ரலைஸ்டு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இது எல்லாமே எங்க வருதுன்னா இந்த வெப்3க்குள்ள தான் வருதுங்க. அப்ப இந்த பிளாக் செயின்ங்கிற விஷயமே முழுக்க முழுக்க இருக்கிறது இந்த வெப்3 பிளாட்ஃபார்ம்குள்ள தான் இருக்கு. அப்போ வந்து வெப்2, வெப்1 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வெப்1ங்கிறது ஏற்கனவே இன்டர்நெட் வந்தப்ப நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் புத்தகம் மாதிரி தான் இருந்துச்சு. வெப்சைட்ட ஓப்பன் பண்ணி படிச்சோம்னா அங்க தகவல் மட்டும் இருக்கும். அதுல ஏதாவது டவுட் ஏதாவது வந்துச்சுனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது நம்ம கருத்துக்கள் சொல்லணும்னாலும் சரி, அதுக்கு அங்க வாய்ப்பு கிடையாது. அப்போ வந்து ஒரு தேவை இருந்துச்சு. இங்க வர்ற கேள்விய நான் வந்து யார்ட்ட கேட்கறது? அப்போ வந்து நான் இத யாருக்காவது அனுப்பணும்னா எப்படி அனுப்புறது இந்த தகவல? அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அப்போ ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அந்த தேவைய பூர்த்தி பண்றதுக்காக தான் வெப்2 காலகட்டம் உருவாச்சு. வெப்2 வரும்போது நெறைய சோசியல் மீடியா இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. Facebook, Telegram, LinkedIn இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து உருவாச்சு. வெப்2 காலகட்டத்தில நாம இப்போ வர ரீசென்ட்டா இப்போ ஒரு 2, 3 வருடங்கள் வரைக்கும் இப்பவும் கூட நம்ம வெப்2ல தான் இருக்கிறோம். இப்போ இந்த மாற்றத்துக்கான காலகட்டத்துக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. என்ன தேவை ஏற்பட்டிருக்குன்னா, வெப்2ல இருந்து நாம எப்படியாவது நம்ம விடுவிச்சுக்கணும் நம்மள. ஏன் அப்படின்னா, இந்த உலகமே கமர்ஷியல் உலகமா இருக்கு. நாம வந்து ஏதோ ஒரு தேடுறோம். அது சம்பந்தப்பட்ட ஒரு தேடுதல்னால நம்ம அழகா ட்ராக் பண்ணிருது இந்த சிஸ்டம். ட்ராக் பண்ண உடனே நீங்க யாரு? உங்க இமெயில் ஐடி என்ன? உங்க மொபைல் நம்பர் என்ன? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? லொகேஷன் உள்பட எல்லா தகவலும் உடனே ஒரு செகண்ட்ல பரிமாறிருது. இந்த வெப்2 காலகட்டத்தில கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா, உங்க ஓடிபி தெரிஞ்சா உங்க பேங்க்ல இருக்க பணத்த யார் வேணாலும் ஒரு செகண்ட்ல தூக்கிற முடியும். சோ ஒரு இம்பேலன்ஸான ஒரு நடுத்தர காலகட்டம் இந்த வெப்2ங்கிறது. அப்ப நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு செக்யூரிட்டி தேவை. ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி தான் வெப்3. வெப்3ல வந்து பிளாக் செயின்ங்கிற ஒரு அதீத டெக்னாலஜி வந்தாச்சு. இந்த அதீத டெக்னாலஜிக்குள்ள நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த நெறைய அப்ளிகேஷன்ஸ்ல நாம வந்து டெஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ்க்குள்ள வரக்கூடிய ஒரு துறைய பத்தி தான் நம்ம பேசுறோம். அந்த டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ்க்குள்ள வரக்கூடிய விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த டிஜிட்டல் பணம். கிரிப்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் பணம். சோ இப்ப வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஹைஃபை ஸ்பேஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து வெப்3 டெக்னாலஜிய பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் இந்த பிளாட்ஃபார்மோட ஒரு விளக்கம். 2வது கொஸ்டினுக்கு வருவோம். கிரிப்டோன்னு சொல்றீங்க, பிளாக் செயின்னு சொல்றீங்க. இது உண்மையிலே பாதுகாப்பானது தானா நீங்க சொல்ற மாதிரி? ஆமாங்க. பிளாக் செயின்ங்கிறது உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் யாரும் யாருடைய பணத்தையும் திருட முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் நம்மளுடைய அஜாக்கிரதை இருக்கிறதுனால மட்டும் தான் அதுல சில மாற்றங்கள் ஏற்படும். அத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில டாம்பர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவ அந்த டேட்டா எழுதப்பட்டாச்சு அப்படின்னா, அந்த டேட்டாவ யாரு நெனச்சாலும் அத வந்து மாத்த முடியாது. ஒன்ஸ் இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல உள்ள டிரான்சாக்ஷன் எல்லாமே ஓப்பன் சோர்ஸா இருக்கும். ஓப்பன் சோர்ஸ்னா உலகத்துல இருக்கிற யார் வேணாலும் அந்த வாலெட்ல இருந்து எங்க வெளிய போயிருக்கு, எப்பல்லாம் உள்ள வந்திருக்குன்ற விஷயத்த எத்தன வருஷம் கழிச்சு கூட திரும்பி அந்த டேட்ல, அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்ற பாக்குற அந்த ரெக்கார்டிங் வந்து எப்பவுமே பிளாக் செயின்ல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். யாருமே அந்த தகவல அழிச்சிட முடியாது. அதனால அந்த ட்ராக்கிங் இருக்கு அங்க. யாரோ ஒருத்தர் தெரியாம இன்னொருத்தரோட பணத்த இன்னைக்கு தூக்கிட்டோம்னு நெனைக்கலாம். ஒரு வாலெட்ல இருந்து நான் வந்து தெரியாம அவங்களுக்கு தெரியாம பணம் எடுத்துட்டேன்னு நெனைக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் யாருன்னு அழகா கொக்கி போட்டு தூக்கிற முடியும். அவர் யாருன்னு எத்தன வருஷம் கழிச்சுனாலும் இங்க இருக்கக்கூடிய டேட்டா ட்ராக்கிங் மூலமாக அவர் யாரு, எத்தன மணிக்கு, எந்த செகண்ட்ல அவரு எடுத்திருக்கிறாரு இந்த வாலெட்ல இருந்து அப்படின்னு அழகா ட்ராக் பண்ண முடியும். சோ இன்னைக்கு இங்க ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுது. ஏற்கனவே சொன்னபடி நெறைய பேரோட பணம் ஒரு அறியாத மக்கள் கிட்ட இருந்து அந்த பணத்த தூக்குறாங்க. இது சீக்கிரமா வந்து இங்கேயே டிக்ளேர் பண்ணப்படும். அவங்க நேம் என்ன, அவங்க எங்க இருக்கிறாங்கன்ற உள்பட எல்லாமே டிக்ளேர் பண்ணப்படும். அதனால இது ஒரு எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வாலெட்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிங்க. கேட்டு கூட வாங்கிக்கோங்க. ஆனா தெரியாம எடுக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸ்க்கு வந்து கவர்ன்மென்ட்டே இப்ப சப்போர்ட் பண்றாங்க. டீசென்ட்ரலைஸ்டு ஃபீல்டுல நாம கேஸ் ஃபைல் பண்ணலாம். சரிங்களா? கேஸ் ஃபைல் பண்ணா லீகலா ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு. அதனால ஜாக்கிரதையா நாம இங்க டிராவல் பண்ணணும். இங்க ஒரு எச்சரிக்கையாக கூட நாம இங்க எடுத்துக்கலாம். ரைட். இந்த 2வது கேள்வி பார்த்துட்டோம். பிளாக் செயின் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக ட்ராக்கிங் செய்யப்படுது. எத்தன வருஷம் கழிச்சுனாலும் திரும்பவும் நாம அந்த டிரான்சாக்ஷன பார்க்க முடியும். யார் எங்க இருந்து கொண்டு போயிருக்காங்க, யாருக்கு எங்க டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, எல்லா விஷயமுமே கவர்ன்மென்ட்னால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். சோ அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது கேள்வி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னங்க? அது உண்மையிலேயே நம்பகத்தன்மை உடையதா அப்படின்னா,
ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ங்கிறது ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு அக்ரிமெண்ட் தாங்க. அது ஒரு 2 பேருக்கு இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய நடுநிலையா ஒருத்தர் இருப்பார். சாட்சி கையெழுத்து போடுவார் இல்லையா? அந்த சாட்சி கையெழுத்து போடுறவர் யாருன்னா, அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. 2 நபர்கள் யாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரோகிராமும் அதை ஏத்துக்கிறவரும். அது யார் பயன்படுத்துறாரோ அவரும் இந்த டெக்னாலஜி. ஸோ அந்த 2 நபர்களுக்கு இடையே இந்த விஷயங்கள வந்து ப்ரீ ப்ரோகிராம்டா வந்து எழுதி, அத டைமிங் அடிப்படையில தானியங்கி முறையில வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அத இஎக்ஸின்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அந்த இஎக்ஸி ஃபைல வந்து ஜெனரேட் பண்ணி விட்டுட்டோம்னா, அந்த இஎக்ஸி ஃபைல் எப்பல்லாம் நமக்கு வொர்க் அவுட் ஆயிட்டே இருக்குதோ, அந்த நம்ம பயன்படுத்திட்டே இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃபோன்ல வந்து கால்குலேட்டர்ன்னு இருக்கு. ஒவ்வொரு ஃபோன்லயும் கால்குலேட்டர் இருக்கும். இந்த கால்குலேட்டர்ங்கிறது வந்து ஒரு ப்ரீ புரோகிராம்டு புரோகிராம் பண்ண ஒரு ஃபைல் தான் அது. அந்த ஃபைல் வந்து இஎக்ஸி ஃபைலா மாத்தி ஒவ்வொரு ஃபோன்லயும் வந்து அத இன்பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த புரோகிராம்க்கு பேக் எண்ட் புரோகிராம் வந்து வேற எங்கேயோ எப்பவோ எழுதப்பட்டது. ஆனா அதனுடைய அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த பை ப்ராடக்ட்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அது அந்த புரோகிராம்னால உருவான அந்த பை ப்ராடக்ட் இஎக்ஸி ஃபைல். அது நம்ம எல்லாருடைய ஃபோன்லயும் கால்குலேட்டரா வேலை செய்யுதுங்க. அப்போ இது மாதிரி இது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பிளான் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்த அழகா வடிவமைச்சு, இதுல யாரும் எங்கேயும் நஷ்டப்படாத அளவுக்கு இது இருக்கான்னு ஒரு முறை அத எல்லாம் டிப்ளாய்மென்ட் செக் பண்ணுவாங்க. அத கம்பைலிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பைலிங் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, எங்கேயும் டிஃபெக்ட் இருக்கா? இல்ல எங்கேயாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, பிளாக் செயின்ல அத டிப்ளாய் பண்ணுவாங்க. டிப்ளாய்ங்கிறது என்னன்னா, வேலை செய்ய வைக்கிறது. அதுக்கு உயிர் குடுக்குறது. அப்படி ஒன்ஸ் அத வேலை செய்ய வச்சு உயிர் குடுத்துட்டா, எப்படி ஒரு ரோபோட் வந்து அந்த சிப்ப குடுத்துட்டு அத சார்ஜ் பண்ணிட்டோம்னா, அதுக்கு ஆன் பண்ணிட்டோம்னா, அது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்குமோ, அது மாதிரி இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து என்னைக்குமே நிறுத்த முடியாத ஒரு கன்டினியூஸா இயங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ரோபோவாக இருக்கிறது தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இது இம்மியூட்டபிள்ன்னு சொல்லுவாங்க. இத யாரும் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மனிதனுடைய எழுத்துக்கள் வேணா தவறலாம். ஒரு ஒரு நேரம் தூக்கத்துல எழுதும்போது தவறா எழுதலாம். இல்ல வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மனித தவறு நடக்கிறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து எப்பவுமே எங்கேயுமே தவறு செய்ததாக சரித்திரமே இல்லைங்க. இதுவரைக்கும் இந்த 15 வருஷத்துல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்பவுமே ஒரு முறை டிப்ளாய் பண்ணிட்டா தவறு செய்யாது. அப்ப நம்மளுடைய பிளான் நம்பகமானதா அப்படிங்கிற கேட்கிற கேள்விக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எழுதப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும். எப்பவுமே அது டைமிங் அடிப்படையில இருக்கிறதுனால எந்த இடத்துலயும் வெயிட்டிங் பீரியட் கிடையாது. எப்பவுமே வந்து வித்ட்ரா பட்டன் இல்லாததுனால நேரடியா நம்ம வாலெட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் காரணமா இருக்கு. அப்ப இது நம்பகமானதான்னு கேக்குறீங்க. எஸ், இது நம்பகமானது. இது பிளாக் செயின்ங்கிற டெக்னாலஜில ஒரு ஆட்டோ புரோகிராமாக இது இயங்குறதுனால இது முற்றிலும் நம்பகமான விஷயம். சரி, அடுத்தது 4வது கேள்விக்கு வருவோம். இது வந்து ஒரு பொன்சி ஸ்கீம் மாதிரி தெரியுதே அப்படின்னு கேக்குறீங்க. நிறைய எம்எல்எம் லீடர்ஸ், நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிற நபர்கள் ஒரு மிகப்பெரிய தப்ப செய்வோம். என்னன்னா, அந்த தளத்தோட ஓனர சந்திச்சு நிறைய எம்எல்எம் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு டீம் இருக்கு. என்கிட்ட 10,000 பேர் கொண்ட ஒரு டீம் இருக்கு. நான் அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருவேன். எனக்கு நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கட்டிங் குடுக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. ஸ்பெஷல் கட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பெரிய பார்ட் ஒரு ஃபண்ட் வந்து அவர் வாங்கிக்குவார். இது மாதிரி ஒரு சமூகம் இருக்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில இது தவிர்க்க முடியாத விஷயம். அப்போ அவங்க என்னன்னா, மனசாட்சிய கழட்டி வெளியில வச்சுட்டு பணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அது எந்த பிளானா இருந்தாலும் சரி. அது இன்வெஸ்ட்மென்ட் பிளானா இருக்கலாம். ஒண்ணுமே ஆகாத ஒரு ப்ராடக்ட்ட பயங்கரமா பூம் பண்ணி சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில இருக்கு. இது சாபக்கேடு. இத மாத்த முடியாது. பட் இந்த இடத்துல அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு முன்னாடி பொன்சி அப்படிங்கிற ஒரு நபர் மூலமாக நடைபெற்ற விஷயத்தினால இத பொன்சி ஸ்கீம்னு ஒரு பேர் குடுத்தாங்க. இப்ப இந்த பொன்சி ஸ்கீம்ல உடைய தன்மை என்னன்னா, நாம ஒரு பணமாக குடுத்து ஜாயின் பண்ற எல்லாருடைய பணமும் ஒரே இடத்துக்கு போகும். அது யாரா இருக்கும்னா, அந்த தளத்தோட ஓனரா இருப்பாரு. இல்லன்னா அத மேனேஜ் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. அவருக்கு தான் போய் சேரும். அந்த பணம் ஃபுல்லா அவருக்கு தான் போகும். அவரு பார்த்து யாருக்காவது அள்ளி குடுக்கலாமா? இல்ல யாருக்காவது கிள்ளி குடுக்கலாமாங்கிற முடிவ அவர் தான் எடுப்பாரு. அவர் எப்ப குடுக்கணும்னு நினைப்பாரோ அப்பதான் குடுப்பாரு. சோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது பொன்சி அப்படிங்கிற ஸ்கீம்ல நாம கொடுக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாமே ஒரே இடத்துக்கு போய் சேரும் பாத்தீங்களா? இந்த ஒரே இடத்துல குவியிற தன்மை. அந்த குவியிற தன்மை இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் பொன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. பட் ஹைஃபை ஸ்பேஸ கம்பேர் பண்ணி பாருங்க. ஹைஃபை ஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு தர்மசாலையாக இருக்கு. இந்த தர்மம் கொடுக்கக்கூடிய $50 இந்த டொனேஷனா ஷேர் பண்ணக்கூடிய இடத்துல, இந்த இடத்த நீங்க தர்மம்னு சொல்லலாம். இல்ல ஜாயினிங் பீஸ்ன்னு சொல்லலாம். இல்ல வந்து இந்த இடத்துல வந்து நீங்க அ அ இதுக்கு எப்படி வேணா பேர் குடுக்கலாம்.
ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்குது. எப்படி டிஜிட்டல் சர்வீஸ் கிடைக்குது? ஒரு அஃபிலியேட் டேஷ்போர்டு உங்களுக்கு கிடைச்சிருது. அதாவது வெர்ச்சுவல் ஆபீஸ்ன்னு சொல்லலாம். அந்த வெர்ச்சுவல் ஆபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய வாழ்நாள் சந்தா அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு டூல் உள்ள இருக்கு. அந்த டூல் என்ன செய்யுது உங்களுக்கு அங்க உள்ள வரக்கூடிய ஒரு என்ட்ரிக்கு இமிடியேட்டா உங்களுடைய பார்ட் அது என்ன கொடுக்கணுமோ அது கொண்டு வந்து சேர்த்துருது. ஒரு சப்போர்ட் கொடுக்குது. என்ன சப்போர்ட் கொடுக்குது? உலகம் முழுவதும் நீங்க எப்பெல்லாம் உங்க லிங்க் அனுப்பிச்சு மக்களை இணைக்கிறீங்களோ அவங்களுக்கு இமிடியேட்டா அந்த தகவல் எல்லாத்தையும் கொடுக்குற சிஸ்டமாக இந்த பிளாக் செயின் டூல் வந்து நமக்கு கிடைக்குது. இதுக்கு வாழ்நாள் சந்தாவாக நம்ம வெறும் $50 ஒரே ஒரு முறை கொடுக்குறோம். இதை நீங்க டொனேஷன் கூட சொல்ல வேண்டாம். வாழ்நாள் சந்தான்னு சொல்லுங்க. சரிங்களா? இது வாழ்நாளைக்கு ஒரு முறை இந்த சந்தாவை கொடுக்கும்போது இந்த இடத்துல அந்த பங்குதாரரா இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்தந்த அடிப்படையில அது ஷேர் ஆயிருது. இந்த ஒரு விஷயம் இங்க இருக்கிறதுனால தான் இது தானியங்கி முறையில எல்லாருக்கும் ஒரு ஃபண்ட் ரைசிங் தளமா செயல்படுது. அப்போ இது வாழ்நாள்லயே ஒரே ஒரு முறை $50 கொடுக்குறோம். இது யார்கிட்டயும் போய் மொத்தமா குவியறது இல்ல. எல்லாருக்கும் ஷேர் ஆயிருது. இது பொன்சி ஸ்கீம் கிடையாது. இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா 5வது கேள்விக்கு வரலாம். இந்த பிளாட்ஃபார்ம் வேலை செய்யாம போனா என்ன சார் பண்ணலாம்? சார் ஹைஃபை ஸ்பேஸ் எப்படி அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பிளாக் செயின்ல டிப்ளாய் பண்ணப்பட்ட ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு நம்ம பார்த்தோம். இது டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோம். இந்த பிளாட்ஃபார்முக்கு பின்னாடி எந்த ஓனரும் கிடையாது. எந்த மேனேஜ்மெண்ட்டும் இதை மேனேஜ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு தானியங்கி ஒரு ரோபோ, சாஃப்ட்வேர் ரோபோ, டீசென்ட்ரலைஸ்டு ரோபோ. இந்த இடத்துல இந்த பிளாக் செயின்ங்கிற டெக்னாலஜி எத்தனை ஆண்டு காலம் இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அத்தனை ஆண்டு காலம் இதை அழிக்கவே முடியாதுங்க. இது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் இதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களாகிய நம்ம இதுக்கு இன்புட் கொடுக்கல அப்படின்னா அது அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் இருக்கும். நாம இருக்கிறோமா இல்லையா அதுதான் கேள்வி. அப்ப இந்த சிஸ்டம் இங்கேயே இருக்கும். இந்த சிஸ்டம் எப்பவுமே தடை செய்யவும் முடியாது. யாருமே இதை வந்து எடிட் பண்ணவோ டெலிட் பண்ணவோ முடியாது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய தரவுகள்னு சொல்லக்கூடிய டேட்டாவை கூட யாரும் திருடவும் வாய்ப்பு இல்லை. எல்லாமே ஓபன் சோர்ஸா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த டேட்டா பிளாக் செயின்ல பாதுகாப்பா இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இன்னும் 10 வருஷம் கழிச்சு 2035ல நாம 2025ல இந்த ஜூன் மாசம் 26ஆம் தேதி என்ன நடந்திருக்கு இந்த நேரத்துல அப்படின்னு கூட நாம பார்க்கலாம். அப்ப இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நிரந்தரமா இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் நிரந்தரமா இருக்கும். நாம நிரந்தரமா இருக்கணும். இருந்தோம்னா நமக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து வேலை செய்யும். ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மா வேலை செய்யும். இந்த ஃபண்ட் ரைசிங் மூலமா நம்மளுக்கு தேவையான ஃபண்டை நம்ம ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து நமக்கு ஒரு அஃபிலியேட் சிஸ்டம் டேஷ்போர்டு நமக்கு கிடைக்குது. இந்த டேஷ்போர்டுல இருக்கக்கூடிய அந்த லிங்க் இன்வைட் லிங்க் வழியா நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் வாய்ப்பு கொடுக்கலாம். அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரே நாள்லயே உள்ள வர்றதா வச்சுக்கிட்டா கூட அத்தனை இன்கமும் இன்னைக்கே உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கப்படும். இங்க வந்து மற்ற கம்பெனிஸ்ல பாக்குற மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல பாக்குற மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல கட் ஆஃப் ஆகும். இந்த டைம்ல உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து இவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு நாளையோட இன்கம் வரும். மீதி எல்லாம் ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஸ்மார்ட்னஸ் இங்க கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மா இருக்கும். ஸோ பிளாட்ஃபார்ம் கன்ஃபார்மா நிரந்தரமா செயல்படக்கூடிய விஷயம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 6வது கொஸ்டின் என்னன்னா நம்முடைய கிரிப்டோ வேலெட் பாதுகாப்பானதா சார்? கண்டிப்பா பாதுகாப்பானது. எப்போ வரைக்கும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் கீ அந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் 12 வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? அது உங்க கையில இருக்கிற வரைக்கும், உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும். இன்னொருத்தர் கைக்கோ இன்னொருத்தருடைய கவனத்துக்கோ அந்த 12 வார்த்தைகளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்க வேலெட் கிடையாது. அப்போ நாம நம்மளுடைய தனிப்பட்ட உரிமையை எப்படி வச்சுக்க முடியும்? அது பிரைவேட் வேலெட்டா இருக்கிற பட்சத்துல அதனுடைய 12 வார்த்தைகளை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். 320 வேலெட்டுக்கு மேல நாம இப்ப வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து காமனா ஒரு எல்லா பிளாட்ஃபார்மையும் எல்லா வேலெட் சர்வீசஸையும் இந்த பிளாட்ஃபார்ம்ல நாம இயக்கிக்க முடியும். ஸோ அப்போ அந்த கிரிப்டோ வேலெட்டோட பாதுகாப்புங்கிறது நம்மளை சார்ந்தது. நாம தான் வந்து அதுல பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பீரோல இருக்கக்கூடிய நகையை எவ்வளவு பாதுகாப்பா வைக்கிறோம். ஒரு லாக்கர் வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த லாக்கரை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறோம். இந்த மாதிரி அந்த பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை விட 2 மடங்கு பாதுகாப்பு நாம நம்முடைய கிரிப்டோ வேலெட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா இது உங்க தலைமுறைக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. உங்க தலைமுறை தாண்டி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இதுதான் வந்து ஒரு உங்களுடைய அட்சய பாத்திரமா இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இதனுடைய பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. இதை நம்ம அவேர்னஸா எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து பாதுகாப்பா வைக்காம தவறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலெட் உங்களோட இது இல்லை. அதனால கவனமா பாதுகாப்பா வைக்கக்கூடிய முழு பொறுப்பும் ஒவ்வொருத்தரையும் சார்ந்தது. அவரவர வேலெட்டுக்கு அவரவரை சார்ந்தது. அதனால இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது கவர்மெண்ட்டுக்கு வருவோம். 7வது கேள்வி.
கவர்மெண்ட் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா? நம்மளுடைய எஸ்பெஷலி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து இதுக்கெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ் இருக்கா? பிளாக் செயின் தொழில்நுட்பம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமே அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜில 2020ல நம்மளுடைய தமிழக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிசி, பிளாக் செயின் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய துறைகள்ல பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். இந்திய அரசு அதை அங்கீகரிக்குது அப்படின்னு சொல்லி பிளாக் செயின் பாலிசி கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய மத்திய அரசுடைய இதுல எல்லாம் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் அது கல்வியில இருக்கும், ரியல் எஸ்டேட் துறையில வந்தாச்சு, இன்னும் நிறைய துறைகளை சொல்லலாம். அதாவது அரிய பொருட்களை வந்து ஏலம் விடுவாங்க இல்லையா? அந்த ஏலம் விடக்கூடிய துறை, அந்த என்எஃப்டி நான் பஞ்சபிள் டோக்கன் அடிப்படையில செயல்பட முடியுது. அதே மாதிரி டிஜிட்டல் சொத்துக்களை உருவாக்கலாம். ஒரு காடு, சந்தன காடுகளை உருவாக்கலாம். சந்தன காடுகளுக்கு யாரெல்லாம் ஓனரா இருக்கலாம்னா, இங்க நாட்டு மக்களாகிய நம்ம எல்லாருமே ஓனரா மாற முடியும். அது கரெக்டா அந்த மாதத்துல என்ன தொகை உங்களுக்கு வர வேண்டிய அந்த லாப பங்கோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலெட்டுக்குள்ளேயே வந்துரும். அதுல வரக்கூடிய அந்த தொகையை அந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மே நிர்வகிக்கும். ஒரு பெரிய ஃபன் மால் இருக்கு. ஒரு பெரிய மால் இருக்கு. அந்த மாலுக்கு யார் ஓனர்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் ஓனரா இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இப்ப மாறப்போகுது. இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பிளாட்ஃபார்ம் இந்த பெரிய மாலுக்கு யார் ஓனர்னா ஒரு 1000 2000 பேர் ஓனரா மாற முடியும். ஏன்னா அது வந்து எப்படி நம்ம ஒரு பெரிய கம்பெனில ஷேர்ஸ் வாங்கிக்கிறோமோ, அந்த ஷேர்ஸோட பங்கு அந்த கம்பெனி நல்லா போகும்போது ஷேர்ஸோட பங்கு விலை உயருதோ, அது மாதிரி அந்த பெரிய மால்ல வரக்கூடிய பெரிய பணம், ப்ராஃபிட் பணம் எல்லாமே யாரெல்லாம் ஓனரா இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு அந்தந்த நேரத்துல இம்மீடியட்டா அவங்க வேலெட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயத்த இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அங்கீகரிக்குது. இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை இதெல்லாம் சாத்தியமானா கண்டிப்பா சாத்தியம். நமக்கு இந்த ஹைஃபை ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டில இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன நடக்குது அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நாம வந்து செயல்படுறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இன்டர்நெட் வழியா ஒரு தகவலை இன்னொருத்தருக்கு சொல்றது அவ்வளவுதான். அது ஒரு பொருள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஒரு சர்வீஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். நாம செய்யற இந்த விஷயம் ஒரு சர்வீஸ் சம்பந்தப்பட்டது. டீசென்ட்ரலைஸ்டு கிரவுட் ஃபண்டிங்க நம்ம செய்றோம். இந்த கிரவுட் ஃபண்டிங்ல நம்ம பயன்படுத்துற பணம்ங்கிறது வந்து கிரிப்டோ பணமா இருக்குது. இந்த கிரிப்டோ பணமா இருக்கிறதுனால இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல இயக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒண்ணா வந்து இணையக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால இந்த பிளாட்ஃபார்முக்கு எல்லை இல்லாம மாறிடுது. ஹைஃபை ஸ்பேஸ்க்கு எல்லை இருக்கான்னு கேட்டா எல்லையே இல்ல. உலகம் முழுவதும் யார் வேணாலும் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வரலாம். அதனால 320 பிளஸ் வேலெட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்தந்த நாடுகள்ல எந்த வேலெட்ட யூஸ் பண்றாங்களோ அந்தந்த வேலெட்ட பயன்படுத்தி அவங்க ஹைஃபை ஸ்பேஸ்க்குள்ள உள்ள வர முடியும். அப்ப 800 கோடி மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்லயும் ஒரு 80% மக்கள் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் வாழ்க்கைக்குள்ள இருக்காங்க. இன்டர்நெட்ட பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப 80%ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடிகளுக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் இதுக்குள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்கள்ல நாம முன்னோடியா இருக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 12,000 15,000 பேர் இருக்கும்போதே இவ்வளவு ஒரு மொமெண்டம் ஒரு மேஜிக்கலா நடக்கும்போது ஒரு 600 கோடி மக்கள் இதுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா எப்படி ஒரு மேஜிக் இருக்கும்? ஜஸ்ட் அப்படின்னு ஒரு செகண்ட்ல எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். 1000 பேர் இல்ல. 1 கோடி பேரு ரூ. 1 கொடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு கோடீஸ்வரனை உருவாக்கிடலாம் இல்லையா? அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அது மாதிரி இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில நாம கொடுக்கிற அந்த வாழ்நாள்ல ஒரு முறை நம்ம கொடுக்கிற அந்த $50 தான் இவ்வளவு பெரிய மேஜிக்க இந்த பிளாட்ஃபார்ம்ல டீசென்ட்ரலைஸ்ட் கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம்ல உருவாக்கும். இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ஒவ்வொரு கவர்மெண்ட்லயுமே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. கிரவுட் ஃபண்டிங் துறையை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய காரணங்கள், நல்ல காரணங்களுக்காக அது நடந்துட்டு இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒவ்வொரு பிரசன்டேஷன்லயும் சொல்ற மாதிரி இந்த கொடி காசு ஒரு உதாரணம். நம்ம வந்து நாட்டுப்புறத்துல ஒரு நகர் வளங்கள்ல இல்லாம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மொய் விருந்து ஒரு உதாரணம். நிறைய பெரிய பெரிய கோவில்கள், மசூதிகள், சர்ச்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உண்டியல் பணம் கலெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயம், மக்கள் சங்கங்கள் இயக்குறது, ட்ரஸ்ட், இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இதுல எல்லாத்துலயுமே ஒரு நல்ல செயல் செய்யறதுக்காக மக்களுடைய பணம் திரட்டப்பட்டு அது ஒரு நல்ல விஷயங்களுக்காக செயல்படுத்தப்படுது. என்னங்கம்மா? ஒரு 2 நிமிஷம் நான் தான் பேசிட்டு இருக்கேன். விஜய்னா ஒரு இன்னும் ஒரு 3 கேள்வி பாத்திரலாம். எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. இன்னும் பிரச்சனை இந்த வரேன். யாரு ஒருத்தன் மாமா வாழை கதைட்டு வந்து
வந்தாங்க. ஓகே விஜயனா. நன்றி சார், வாங்க வாங்க வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 7 கேள்வி பார்த்துருந்தோம். கவர்மெண்ட் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்றாங்களா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து ஒரு பொருளுக்கான லிங்கை எடுத்து உலகம் முழுவதும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் சோஷியல் மீடியா வழியா. அப்போ அந்த ப்ராடக்ட் வழி யாருக்கு தேவைப்படுதோ அது வாங்குறவங்களுக்கு அந்த சர்வீஸ் நடந்துருது. நாம அதை தெரியப்படுத்தின ஒரு அஃபிலியேட்டரா இருக்கிறதுனால நமக்கு ஒரு இன்கம் பர்சன்டேஜ் கிடைக்குது. இதே போல இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ல நாம ஒரு தூதுவரா நம்மளுடைய இன்வைட் லிங்க் வழியா மக்களை இணைக்கக்கூடிய ஒரு செயல் செய்யும் போது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வீட்டில் இருந்துகிட்டே, அவங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வயது முதிர்ந்தவங்களா இருக்கலாம், வயது கம்மியானவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களுடைய இன்விடேஷன் லிங்கை அனுப்பி எத்தனை மக்களை வேணாலும் இங்க இணைக்கலாம். அதுக்கேற்ற ரெவன்யூ வந்து அவங்கள அன்லிமிட்டடா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. ஓகே, இப்போ 8வது கேள்விக்கு வருவோம். இந்த பிளாட்ஃபார்ம் நிரந்தரமா இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இடத்துல பிளாக் செயின்ல டிப்ளாய் ஆயிருக்கு. இது பர்மனண்டா பிளாக் செயின் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 400-500 வருஷத்துக்கு அதை அசைக்க முடியாத பிளாட்ஃபார்மா இருக்கும். உலகம் முழுவதும் கண்டிப்பா மக்கள் தவிர்க்க முடியாத ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிற உறுதித்தன்மை இருக்கு. அதனால இது யாரும் நிறுத்த முடியாது, டெலிட் செய்ய முடியாதுங்கிறதுனால இது ட்ரஸ்டான சிஸ்டம். இது வந்து நம்ம பர்மனண்டான ஒரு சிஸ்டமாக இருக்கும். அடுத்ததா நான் வந்து பிகினரா இருக்கேன் சார், எனக்கு இப்பதான் இந்த பிளாட்ஃபார்ம் பத்தியே தெரியுது, இதுல இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது ஒரு யூனிக்கானதுங்க. அதாவது ஒரு தனித்தன்மையானது, எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா இங்க உள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த நாலேஜ் எடுத்துக்கக்கூடிய விஷயத்த அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாம இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஆர்வம் இருந்தாதான் நேரம் கிடைக்கும். நேரம் கிடைக்கும் போது தான் அவங்க ஜூம்ல வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் வீடியோஸு, மென்டாரோட சப்போர்ட்டு, வாட்ஸ்அப் சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நாம ஆல்ரெடி ஹைஃபை ஸ்பேஸ் ஜிஎஸ்டி குளோபல் சப்போர்ட் டீம் இருக்கிறதுனால டெய்லி பல்வேறு ஜூம் மீட்டிங் பல்வேறு மொழிகள்ல இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அதனால யாரெல்லாம் இங்க உள்ள வர்றாங்களோ அவங்களை எல்லாத்தையும் இந்த ட்ரைனிங்குள்ள கொண்டு வரணும். அப்ப மென்டார் அவர் வாய்ப்பு கொடுக்கிறவர் வந்து எப்படி இருக்கணும்? லீட் பை எக்ஸாம்பிளா இருக்கணும். அப்ப லீட் பை எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது லீட் அப்படிங்கிற ஒரு சொற்களுக்குள்ள வருவோம். அந்த லீட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? லீட் அப்படிங்கிறது வந்து லேர்னிங், எஜுகேஷன், அடாப்ட் த சிஸ்டம் அண்ட் டூப்ளிகேஷன். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல பிகினரா வரக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம்ல சஸ்டைனபிளா ஒரு பெரிய ஃபண்டை அவங்க ரைஸ் பண்ணிக்கலாம். ரைட். 10வது கேள்வி என்னன்னா, நான் இது ஃப்ரீயா இல்ல, எதுக்கு பணம் கொடுக்கணும்? இந்த பணம் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபிலியேட் டேஷ்போர்டுக்கான ஒரு லைஃப் லாங் நம்ம அந்த அஃபிலியேட் டேஷ்போர்டை யூஸ் பண்ணி பெரிய ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு வாழ்நாள் சந்தா அப்படி வச்சுக்கோங்க. இதை நம்ம டொனேஷன் சொல்லலாம், வாழ்நாள் சந்தான்னு சொல்லலாம், இந்த ஒரு ஏர்னிங் சிஸ்டம்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீஸ்னு சொல்லலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். சொற்கள் எப்படி வேணா மாறலாம். ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரே ஒரு முறை கொடுக்கக்கூடிய அந்த $50 தான் பெரிய மேஜிக் உருவாக்க முடியுது. ஏன்னா அந்த $50ங்கிறது இது வந்து திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய இதா இருக்காது. வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை நம்மளோட வேலெட்டை இந்த சிஸ்டம் ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட கனெக்ட் ஆகும்போது மட்டும் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரெசிப்ரோக்கல் ரிசீவிங்கா மாறுது. அதாவது எந்த வழியா நம்ம கொடுக்குறோமோ அதே வழியா நாம திரும்ப பெற போறோம். பல மடங்கு பல்வேறு டைம், அதாவது மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரிசீவ் பண்ண போறோம். அதுதான் ரெசிப்ரோக்கல் ரிசீவிங். இந்த ரெசிப்ரோக்கல் ரிசீவிங் நாம $50 கொடுத்தா 155 முறை நமக்கு ஸ்பேஸ் ஒன் இன்கம் கிடைக்குது. அதே மாதிரி நாம ஒரு முறை $250 கொடுத்தா 155 முறை ஸ்பேஸ் டூ இன்கம் கிடைக்குது. ஒரு முறை $1250 கொடுத்தா நமக்கு 155 முறை ஸ்பேஸ் 3 இன்கம் கிடைக்குது. இது மாதிரி 5 ஸ்பேசஸ் இருக்கு. ஆனா இங்க ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை ஸ்பேஸ் ஒன்ல மட்டும்தான் நான் கையில இருந்து கொடுக்க போறேன். மீதி இருக்கக்கூடிய என்னுடைய அந்த ஸ்டார்ட் டொனேஷன் நான் சொன்ன 250, 1250 இது எல்லாமே இந்த சிஸ்டமே எனக்காக ஜெனரேட் பண்ணி அதை ஒரு அப்கிரேட் ப்ராசஸ் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ற ஒரு அழகான சிஸ்டம் தான் நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸ். அதனால இந்த $50ங்கிறது வாழ்நாள்லயே ஒரு முறை
மேக்சிமம் பார்த்தா 4700 ரூபாய் இருக்கும். இந்த 4700 ரூபாயில ஒருத்தருடைய வாழ்நாள்ல இருக்கக்கூடிய ஒரு தேவையை பூர்த்தி பண்ண முடியும். அவர் வாழ்நாளைக்கு தேவையான பொருளாதாரத்தை இங்க சேகரிக்க முடியும். அவர் வந்து ஒரு கடன் பெற்றிருக்காருன்னா அந்த கடன் எத்தனை கோடியா இருந்தாலும் அந்த கோடிகள்ல இருக்கக்கூடிய அந்த கடனை அடைச்சிட்டு வெளியில வர முடியும். அதே மாதிரி அவரோட கடமை இருக்கு. அந்த கடமையை சிறப்பா செய்யறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதை தாண்டி கனவு வாழ்க்கையை நோக்கிய பயணம். ஒரு வீடு கட்டணும், ஒரு பெரிய கார் வாங்கணும். இந்த மாதிரி பெரிய கனவுகள் எல்லாத்தையுமே இந்த ஃபண்ட் ரைசிங் தளத்துல ஒரு டீம் ஒர்க்ல இணைஞ்சு இந்த ஜிஎஸ்டியோட பயணப்படுறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா, யாரு வேணாலும், எந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும், அவர் ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் குடுக்கும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும். ஸோ இந்த கேள்வியோட, இந்த விளக்கத்தோட, இந்த 10 கேள்விகளையும் நானே எழுப்பி, இந்த 10 கேள்விகளுக்கான விளக்கமும் உங்களுக்கு குடுத்திருக்கிறேன். கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னும் உங்களுக்கான விளக்கங்கள் ஏதாவது வேணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிடம் சுஜாதா மேடம் உடைய ஒரு ஷேரிங் இருக்கும். நன்றிண்ணா விஜய்ண்ணா. நன்றி நன்றி கண்ணன் சார். ரொம்ப ஒரு அற்புதமான அருமையான தகவல்களை இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே புரியும் வகையில சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. இதுல ஏதாவது கேள்வி இருந்தால் கலந்துட்டு இருக்கிற அத்தனை நல்லுள்ளங்களும் கேட்கலாம். இல்ல கேள்விகள் இல்லைன்னா நம்ம அடுத்து சுஜாதா மேடத்தை வெல்கம் பண்ணலாம். அவங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. அந்த இப்ப கொடுத்துறேன். ஒரு 15 நாள் நம்ம வந்து டிஜிட்டல் லேர்னிங் பார்த்தோம். சோஷியல் மீடியால எப்படி நம்ம வந்து ஹைஃபை ஸ்பேஸை நம்ம வந்து பிளாஸ்ட் பண்றது, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். கோடிக்கணக்கான நபர்களை நம்ம வந்து சோஷியல் மீடியா வழியா ரீச் பண்ணும்போது நம்ம 1, 2 ப்ராஸ்பெக்ட்லாம் பேசுறது இல்ல. கோடிக்கணக்கான பேர்கிட்ட ஜூம்ல வந்து அவங்கள வந்து வர சொல்லி, அவங்களுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் குடுத்து நாம வந்து எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம மாத்திக்கலாம் நம்மள. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு இப்ப நம்ம வந்து 15 நாள் சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண போறோம் அடுத்தடுத்த செஷன்ல. ஸோ அது எல்லாருமே யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா கண்டிப்பா சக்சஸ் வந்து ஒரு ஃபாஸ்டான ஒரு சக்சஸா இருக்கும். அது போக இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற அந்த நேற்றைய முயற்சி, நேற்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிற முயற்சி என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஆஃப்லைன் மீட்டிங்ல மீட் பண்ணணும். யாரெல்லாம் தீவிரமா இருக்கிறோமோ, அவங்க எல்லாருமே ஒண்ணா சந்திக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறோம். அதையும் வந்து வின்னர்ஸ் மீட்டா வச்சுக்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில, ஒரு 5 வாரங்கள் நம்ம முயற்சி செஞ்சு, கொஞ்சம் 5 டைரக்ட் மெம்பர்ஸ நம்ம கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவா ஒரே டாஸ்க் தான். எல்லாருக்கும், என் உள்பட எல்லாருக்குமே. ஒரு 5 புதிய நபர்கள உள்ள கொண்டு வந்து இணைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே, அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா ஒரு 55 பேர் அதுல முதல் குவாலிஃபையரா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா, அந்த 5ங்கிறது வந்து நம்மள எப்பவுமே ஹைஃபை அப்படிங்கிறதுனால, 55 பேருக்கான வாய்ப்பாக நம்ம அத கொடுக்கலாம். முதல் 55 பேருக்கு அந்த வாய்ப்பு அப்படின்னு. ஸோ திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படிங்கிற இடத்துல அந்த மீட்டிங் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்ததுனால, அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து மத்த விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணணும். ஸோ இது ஒரு நேற்றுக்கே வந்து நம்ம ஒரு குரூப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்கான யாருக்கெல்லாம் அது பங்கேற்கணும்னு விருப்பப்படுறாங்களோ, அவங்க எல்லாருமே அந்த குரூப்ல இணைஞ்சுக்கலாம். அந்த குரூப்போட லிங்க் இருக்கு. உங்களுடைய டீம்ல யாராரு விருப்பப்படுறாங்க, உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்பி அந்த குரூப்ல வர சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சப்போர்ட் நம்ம குடுக்கலாம். அந்த 5 பேர கொண்டு வர்றதுக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நேரடியா நம்ம குடுப்போம். நன்றிண்ணா. ஓகே. இப்போ வந்து வி. சுகுமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. வணக்கம் சார். சுகுமார் சார். நீங்க ஹரிஓம். வணக்கம்ங்கய்யா. நான் சுகுமார்னு சொல்லி கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்துல இருந்து பேசுறேங்கய்யா. ரொம்ப சிறப்பு. அறிவோம். நன்றி. சொல்லுங்க என்ன? இது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஜாயின் ஆகி இப்போ வந்து ஒரு 3 months ஆச்சுங்கய்யா. ஓகேங்க. என்னோட அப்ளைன் வந்து அவர் எதுவும் ஃபோனும் ரிசீவ் பண்றது இல்ல. எப்படி எனக்கு வந்து அந்த ஜாயினிங் பண்றது வந்து இருக்காங்க என்கிட்ட. இப்போ அவங்களுக்கு நான் அந்த இதை என்ரோல் பண்றது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு ஃபோன் எடுக்கிறதுல அவர் எங்க இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் வேற ஊர்ல இருந்தாரு. அவர் ஏதோ வேற இதுல ஜாயின் பண்ணிட்டு வேலை செய்ய வராட்டிருக்கு. அவருக்கு எனக்கு ஒர்க் பண்ண இது பண்ணல, சப்போர்ட் பண்ணல. சரி, இது எனக்கு இந்த இன்னைக்கு நீங்க பேசுன இதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் எனக்கு கிடைக்குங்களாங்க சார்? இப்போ இந்த மீட்டிங் இதெல்லாம் தாராளமா கிடைக்கும் பிரதர். நீங்க நல்ல தமிழ் பேசுறீங்க. நீங்க கர்நாடகத்துல இருந்தாலும் நல்ல தமிழ் பேசுறீங்க. நிறைய ஜூம் செஷன்ஸ் தமிழ்ல போகுது. கர்நாடகத்துல இருக்கு, கன்னடால இருக்கு, தெலுங்குல இருக்கு. நீங்க எல்லா ஜூம்லயும் பங்கேறுங்க. அதே மாதிரி நீங்க இந்த டெலிகிராம் சேனல்ல இல்லையா? நீங்க கனெக்ட் ஆகலையா? டெலிகிராம் சேனல்ங்களா? இருக்கு. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க கேட்ட இந்த ரெக்கார்டு கூட டெலிகிராம் சேனல்ல வந்துரும் பிரதர்.
ஓ, இன்னைக்கு இந்த செக்ஷன் வந்துருங்களா? வந்துரும் பிரதர். ஓகே ஓகே. வேற சரிங்க என்ன சார். உங்களுக்கு சப்போர்ட் வேணும்? நீங்க சிறப்பா இல்ல, செயல்படணும் எனக்கு அப்படின்னா வந்து எனக்கு நீங்க எனக்கு யாரையும் வந்து வந்து சார்ந்திருக்க வேண்டியதில்ல. யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்ல. ஹைஃபை ம், குளோபல் சப்போர்ட் டீமோட சேர்ந்திருந்தீங்கன்னா போதும். சரிங்க. எனக்கு வந்து என்னன்னா மெயின் என்னன்னா அந்த மொபைல்ல வந்து அது ஒவ்வொன்றா ஸ்டெப்பா பண்ணணும் இல்லைங்களா? அதுதான் எனக்கு வரமாட்டேங்குது. உங்களுக்கு இப்போ எதுவும் சப்போர்ட் தேவையா? ரெஜிஸ்டர் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இருந்தா இப்பவே நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. அந்த அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம அடுத்த பார்க்கலாம். வாரத்துல ஒரு அடுத்த வாரத்துல பண்ணணும். ரெடியா இருக்காங்க. எங்க ஊர்ல ரைட். வந்ததே பண்றேன்னு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஸ்டெப் எனக்கு அவங்க கிட்ட தான் நான் கனெக்ட் பண்ணி பண்ண சொல்லலாம்னு பார்த்தேன். அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க போனு. உங்களுக்கு அதனால ஒருத்தர் இப்ப இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க லிங்க் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, அவரை தயார் ஆமா. பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு 9:30 சரிங்க செஷனும் இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்காக, கொஸ்டின் ஆன்சருக்காக தான் இங்க இருக்கு. சரிங்க ஒவ்வொரு நாளும் திங்கள் டு வெள்ளி, ஒவ்வொரு வாரத்திலயும் திங்கள் டு வெள்ளி இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா சரிங்க ஹைஃபை ஜிஎஸ்டியோட சப்போர்ட் இதுல இருக்கும். நீங்க வந்து சரிங்க ரெஜிஸ்ட்ரேஷனோ, இல்ல வந்து கிரிப்டோ சம்பந்தப்பட்ட விளக்கங்களோ, உங்களுக்கு என்ன கேள்வியோ, சப்போர்ட்டோ தேவைன்னா நீங்க இங்க வந்து தாராளமா கேட்கலாம். அது இந்த டீம், அந்த ஓகே டீம்லாம் இல்ல. எல்லாருமே சமமா. இதான் குளோபல் ஓகே சப்போர்ட் டீமோட சப்போர்ட். ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? நீங்க அப்ளைன் இல்லன்னா நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்க உங்களுடைய வொர்க்க நீங்க ரொம்ப சிறப்பா செய்யலாம். ஓகேங்க சார். ஓகே. நன்றி. நன்றி நன்றி நன்றி. சுகுமார் சார். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஓகே. அடுத்தது செலியன் சார் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? செலியன் சார் உங்க குரல் கேட்க முடியலையே. ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். கேக்குதுங்களா? ஓகே. செலியன் சார் பேசுங்க. இப்ப ஏற்கனவே 2 ஐடி போட்டிருக்கோம்னா அந்த 5 ஐடிக்கு வந்து இன்னும் 3 போட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? இல்ல இப்ப புதுசா 5 போடணுமா? இல்ல இப்ப 2 ஐடிங்கிறது ஹலோ. ஆக்டிவ் டோனருங்களா? 2 ஐடிக்குமே ஆக்டிவ் டோனர் ஆக்கிட்டீங்களா உங்களுடைய ரெஃபரல் லிங்க்ல? ஆமா ஆமா. ரைட். இந்த ஜாயின் 3 பண்ணி நீங்க 2 கொடுக்க ஆக்டிவ் போனோம். மீதி ஓகே. இப்ப 3 உங்க வந்து கேள்வி போடணுமா? இல்ல உங்க கேள்வி கொஞ்சம் தெளிவா இல்ல கேளுங்களேன். என்ன கேள்வி தெளிவா கேளுங்களேன். இல்ல 2 ஆக்டிவ் டோனர் கொண்டு வந்துட்டேன். சரிங்க. இன்னும் 3 பேர் கொண்டு வந்தா போருமா? போதுமான்றதெல்லாம் இங்க கிடையாது சார். நீங்க வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடா 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் கூட இங்க வாய்ப்பு கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்க எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அதுக்கு இல்ல சார். குறைஞ்சபட்சம் இல்ல 5 அந்த பேர் சிறுமலை உங்களை இருக்கு. அந்த சிறுமலை ஆஃப்லைன் மீட்டிங்காக. ஓகே. அத தானே முதல்ல சொல்லணும் அப்ப நீங்க. கேள்வியில முதல்ல அதுதானே வரணும். கான்டெஸ்ட் சம்பந்தமா நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது சம்பந்தமா நம்ம சொல்லலாம். ஓகே. 5 வாரம் டைம் இருக்கு சார். சரி. அதாவது 25ஆம் தேதி ஜூன் மாதத்திலிருந்து 31ஆம் தேதி ஜூலை மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கான்டெஸ்ட் பீரியட்ல நீங்க 5 டைரக்ட் மெம்பரை உங்க டைரக்ட் ரெஃபரல் லிங்க் வழியா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும். சரி சரி. ஒரே இப்ப ஐடியில ஏற்கனவே இருந்து அந்த ரெஃபரல் லிங்கை எடுத்து அந்த 5 பேருக்கும் ஒரே ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணியிருக்கணும். சரி. சரிங்களா? உங்களோட சாம் சரி. ப்ராஜெக்ட்ல 5க்கும் 5 ஐடிக்கு ஒண்ணொன்னா கொடுக்கறது அப்படி கிடையாது. ஒரு ஐடியில இருந்து 5 டைரக்ட் மெம்பர்ஸ் நீங்க கொடுத்துருக்கணும். இப்ப 2 ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதுக்காக இன்னும் 3 கொடுத்தா போதும். இந்த இதுக்கு நான் meeting. சொன்னது அந்த கான்டெஸ்ட் பீரியடுங்கிறது நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. 2 கொடுத்தது நீங்க எப்போ கொடுத்துருக்கலாம். அது கவுண்ட்ல வராதுங்க. 10 week கவுண்ட்ல கொடுத்தேன். வராது. ஆமா. நீங்க இன்னொரு 5 பேர் கொடுக்கலாம். தாராளமா நீங்க 5 பேர் கொடுக்கலாமே. சரி 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 சார். சரிங்களா? முயற்சி எடுங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை உருவாக்கலாம். நீங்க விருப்பத்தோட இருக்கிறீங்கன்னா தாராளமா அதுக்குன்னு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் வந்து ஆல்ரெடி நேத்தே போட்டிருக்கேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சரி சார். சரி. தேங்க்ஸ். நன்றி, நன்றி. எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க செலியன் சார்? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர். ரைட்டுங்க, ரைட்டுங்க. ஓகே. போன மாசம் தான் அந்த மீட்டிங் இன்னொரு இதுக்காக சிறுமலை போயிருந்தேன். சரிங்க. அதுலதான் எனக்கு வந்து ஒருத்தர் இந்த ஹைஃபை பேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஜாயின் பண்ணி விட்டாரு காரைக்கால்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இனிமே எல்லாருமே சொல்லுவாங்க சார். எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹைஃபை ஸ்பேஸ் நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அங்க போங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க. சரி சார். சரி சார். நன்றி, நன்றி சார். நன்றி சார். தேங்க்ஸ். ஓகே. வேற ஏதோ கேள்விகள் இருக்குங்களா? 44 பேர் இருக்கிறோம். சரி, ஓகே. யாராவது ஒருத்தர் நீங்க அன்மியூட் பண்ணி இன்னைக்கு இந்த செஷன் எப்படி இருந்தது? இந்த இதுல ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயம் புதுசா கத்துக்கிட்டீங்கன்றத மென்ஷன் பண்ணலாமா? யாராவது ஒருத்தர்.
அதுக்கப்புறம் சுஜாதா மேடம் பேச போறாங்க. விஜய் பிரகாஷ் சார் வாங்க சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சார் கேக்குது இல்லையா கண்ணன் சார்? கேக்குது, கொஞ்சம் கண்ணன் சார் பிரேக் கேக்குதா? இருந்துச்சு, இப்ப கரெக்டா கேக்குது சார். பேசலாம் ஓகே. பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இனிய காலை வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப தெளிவா இருந்தது. நிறைய ஏன்னா கேள்விகள் கேட்டு பதில் சொல்ற இடத்துல இன்னைக்கு கேள்வியும் கேட்டு அதுக்குண்டான தெளிவான விளக்கங்களும் கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது இன்னும் சிறப்பு. ஸோ இது எல்லாருக்குமே கொடுக்குற பட்சத்தில் இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கும். ஸோ என்னோட டீம்ல இருந்தும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு உள்ள வந்திருக்காங்க. அதாவது இத்தனை நாள் ஐடி போட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வர்றது தெரிஞ்சு இன்னைக்கு உள்ள வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது அனைவருக்குமான தளம் தான். இந்த இடத்துல உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கலான்றதை இந்த இடத்துல உரிமையா சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி சார். ரொம்ப சிறப்பான செஷன். நன்றி, வணக்கம். பிரகாஷ் சார், நான் ஒரு விஷயத்த கேட்டேன். நான் என்னன்னா, இந்த செஷன்ல நீங்க ஏதாவது புது விஷயம் கத்துட்டு இருந்தீங்கன்னா அது என்னது அப்படின்னு கேட்டேன். புது விஷயம்னா இப்போ அதான் சார், இப்போ இது நம்ம இப்போ என்ன விஷயம்னா, இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் லீடர் மூலியமாவும் நம்மளோட குளோபல் சப்போர்ட் டீம் மூலியமாவும் தெரிஞ்சிருக்கேன். பட் இங்க யாருமே கேள்வி கேட்காம இருக்கக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ன்றது நான் வந்து இந்த இடத்துல அதை வந்து நான் இன்னமும் ஆழமா சொல்ல விரும்புறேன். என்னோட புரிதல்ன்றது ரொம்ப சிறப்பா இருந்தது சார். நான் மேலும் அதாவது கொஞ்சம் தெரிஞ்சது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல எனக்கு கிடைச்சதுன்றதை நான் முழுமையா உணர்றேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி பிரகாஷ் சார். நன்றி சார். ஓகே, ஸோ சிறப்புங்க. நமக்காக ட்ரெயினர் யாரையும் புதுசா எல்லாம் கிரியேட் ஆகுறது இல்லை. அதாவது நம்மளுடைய பயணத்துல எல்லாருமே ட்ரெயினரா மாறிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட முயற்சியில என்ன நமக்கு வருமோ அதை நம்ம இன்னும் சீரும் சிறப்புமாக மற்றவங்களுக்கு சொல்லித்தர ரெடியா இருக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களாக நீங்களும் இருக்கலாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஹைஃபை குளோபல் சப்போர்ட் டீம் உங்களை வரவேற்குது. சரிங்களா? இப்போ பிரகாஷ் சார் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 சண்டே கண்டினியூஸா அவர் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி என்னால பிரசன்ட் பண்ண முடியும், இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இன்னும் தெளிவா என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க நீங்க தாராளமா ஹைஃபை குளோபல் சப்போர்ட் டீமோட இணைஞ்சு நீங்களும் செயல்படலாம். இங்க இருக்கிற 44 பேருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க தாராளமா உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறதே இல்லைங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 50, 60 வயதுல 70 வயதுல இருக்கிறவங்களை நோக்கியே நம்ம போறோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களையே நம்ம திரும்ப திரும்ப போய் சந்திக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கோடைய தீம் என்னன்னா ஹைஃபை சாதனை பெண்கள் தினம். அதாவது இன்னைக்கு பெண்கள் தினம். இந்த பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப மறுக்கப்பட்ட வாய்ப்பா இருக்கு. அவங்க பிசினஸையும் பேலன்ஸ் பண்ணணும், அவங்களுடைய குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், அவங்களுடைய பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும். இவ்வளவும் பண்ணிட்டு அவங்க ஒரு சாதனையா இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பெண்மணிகளை ஹைஃபை ஸ்பேஸ் வந்து வரவேற்குது. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பெண்மணிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்மளை வந்து புஷ் பண்ணுது. அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாம் டிசைன் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நம்ம கூட இருக்காங்க. திரு சுஜாதா அம்மா, அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவோம். அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஹேஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ வந்து ஆன்லைன்ல அப்படியே எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு முயற்சி எடுக்க போறோம். சுஜாதாமா, ரெடியா நீங்க? மேடம் கேக்குதுங்களா? ஹலோ, வருதா சார்? வாய்ஸ் வருதா? இப்போ வாய்ஸ் வருது. வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்குமே வணக்கம். நான் சுஜாதா பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அந்த சுகுமார் சார் கிட்ட பேசலாமா? அவரு சித்ரதுர்கான்னு பேசினாரு. சுகுமார் சார் இப்பதான் பேசினாரு. அவங்க சித்ரதுர்கான்னு சொன்னாரு. அவருக்கு கன்னடா வருமா? அது கேட்கலாம். சுகுமார் சார் நீங்க கொஞ்சம் அட்மிட் பண்ணி பேசுங்களேன். சுகுமார் சார். ವಣಕಂ ಸರ್, ಸುಕುಮಾರ್ ಸರ್. ವಣಕಂ. ಕನ್ನಡ ಬರುತ್ತಮ್ಮ ನನಗೆ? ನೀವು ಕನ್ನಡದವರಾ? ಹೌದು, ನನಗೆ ಕನ್ನಡ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಬರುತ್ತೆ. ನಾನು ಆಕ್ಚುಲಿ ನಂದು ಮಾತೃಭಾಷೆ ತಮಿಳು. ನಾನು ಓದಿದ್ದು ಇಲ್ಲೇ ಕನ್ನಡ, ಚಿತ್ರದುರ್ಗ ಜಿಲ್ಲೆ ಹಿರಿಯೂರು. ಗೊತ್ತಿರ್ಲಿಲ್ವಾ ನಮ್ದು ಕನ್ನಡ ಸೆಷನ್ಸ್ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ? ಸೆಕ್ಷನ್ ಇದೆ, ನಡೀತಾ ಇದೆ. ಬಟ್ ಏನಂದ್ರೆ ಅವ್ರು ಏನಂದ್ರೆ ನನಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಇದು ಮಾಡಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಎನ್ರೋಲ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ನನಗೆ ಅದು ಫಸ್ಟ್ ಫುಲ್ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದು ಹೇಗೆ ಮಾಡೋದು ಅಂತ. ಅಲ್ಲ, ನಾವ್ ಹೇಳ್ಕೊಡೋದಕ್ಕೆ ಕನ್ನಡದವ್ರು ನಾವ್ ಇದ್ದೀವಿ, ಅದಕ್ಕೆ ಹೇಳಕ್ ನಾನ್ ಬಂದೆ.
ಇವಾಗ ಆಯ್ತಮ್ಮ. ನಿಮ್ಗೆ ಏನೇನ್ ಬೇಕೋ ನಾವು ವಿಡಿಯೋ ಮಾಡಿಟ್ಟಿದೀವಿ. ಇಲ್ಲಾಂದ್ರೂ ಹ್ಮ್. ನಾನಿದ್ದೀನಿ, ನಾನು ಝೂಮ್ ತಗೊಂತಾ ಇದ್ದೀನಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ನೀವು ನಿಮ್ ಬೇಕು ನಂಬರ್ ಇರ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನನಗೆ, ಅದಕ್ಕೆ ಎನ್ರೋಲ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. ಸರಿ, ನನ್ನ ನಂಬರು ಕಣ್ಣನ್ ಸರ್ ಎಲ್ಲರ ಹತ್ರನೂ ಇದೆ. ನಾನು ಕೊಡ್ಬೋದು ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲೇ ಕೊಡ್ತೀನಿ, ಬೇಕಾದ್ರೆ ತಗೊಳ್ಳಿ. ಹಾ ನನ್ನ ಜೊತೆ ನೀವು ಕನೆಕ್ಟ್ ಆಗಿ. ಸರಿ ಅಮ್ಮ. ತಗೊಳ್ತೀರಾ ನಂಬರು? ಇರಮ್ಮ ಒಂದ್ ನಿಮಿಷ. ಹಾ. சுகுமார் பிரதர், நீங்க அவங்க சுஜாதா அம்மாவுக்கு சொல்லுங்கய்யா. நேரடியா நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து கோஹோஸ்ட் கொடுக்குறேன். அதுல ஒரு சரிங்க. சேட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆம். டைம் வேஸ்ட் ஆஹ் அதுல ஆಗುತ್ತೆ. நான் பண்ணிக்கிறேன். விஜயகுமார் ஓகே சார், நீங்க ஓகேங்க. சுகுமார் சாருக்கு ஒரு கோஹோஸ்ட் கொடுங்களேன். ಟೈಮ್ ವೇಸ್ಟ್ ಆಗೋದು ಬೇಡ. ಓಕೆ, இல்ல ಥ್ಯಾಂಕ್ இல்ல ಯು ಸರಿ. ಸೊ ಮಚ್. ಓಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. சுஜாதா அம்மா, ஒரு நிமிஷம். சுகுமார் சார், நீங்க இந்த சேட் பாக்ஸ்ல ஓபன் பண்ணுங்களேன். இருங்க சார். சேட் ஓபன்ல தான் இருக்கு. ஓகே சார். அங்க உங்களுக்கு வந்து எவ்ரி ஒன்னு இருக்கா? ஒரு இது வரலீங்களே. இருங்க. சேட் மெயின் பாக்ஸ், சார்ட்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். சேட் பாக்ஸ் கீழ வந்து சேட்ன்னு இருக்கு இல்லையா? நம்ம டெக்ஸ்ட் ஆமா, பண்ணுவோம்ல, மெசேஜ் டு எவ்ரி ஒன் அப்படிங்கிற இடத்துல இப்ப நான் ஜஸ்ட் ஒரு ஹாய்னு போட்டேன்னா எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, அந்த வந்திருக்கு. சுஜாதாமாவோட நம்பர் வந்திருக்கு. அவங்களுக்கு நீங்க டயல் பண்ணிக்கங்க. வேலை முடிஞ்சு. ஓகே ஓகேங்க. அவங்களுக்கு நீங்க டயல் பண்ணிக்கங்க. ஓகே, சரிங்க சார். நான் நன்றி. நன்றி. நான் அப்புறமேல் பண்ணிக்கிறேங்க சார். ரைட்டுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் ஒரு 15 டேஸ்ல இருந்து ஜிஎஸ்டி டீம் நமக்கு ஒரு இது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி அதெல்லாம் எப்படி பண்ணணும் அதெல்லாம். ஸோ வெரி நைஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ நிறைய கத்துக்கிட்டோம் நாங்கெல்லாம். ஸோ அதுல ரொம்ப ஈஸியா நம்ம சின்ன சின்ன போஸ்டர்ஸ் மாதிரி, அப்புறமா சின்ன சின்ன ஒரு 1/2 மினிட் 1 மினிட் மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் மாதிரி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் இப்போ கண்ணன் சார் சொன்னாங்க இல்லையா, ஹேஜன்னுட்டு அந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண போறோம். அதுல நிறைய ரொம்ப ஈஸியாவே எல்லாமே பண்ணிக்கலாம். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவருக்கு வேணும்னா நான் தயாரா இருக்கேன். ஐ ஆம் ரெடி டு கிவ் யூ ட்ரைனிங். உங்களுக்கு ட்ரைனிங்கா வேணும்னா நான் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். நம்பர் 1. இல்ல அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு எங்க நம்பர் போட்டு எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, அத்தை நாங்க யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாருக்குமே அனுப்பி அந்த மாதிரி நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னா அதுக்கும் ரெடியா இருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி டீம் இஸ் ஹியர் ஃபார் யூ பீப்புள். உங்களுக்காக நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம், ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க எல்லாம் இருக்கோம். ஸோ எங்களை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நிறைய டைம் நமக்கு எல்லாருக்குமே வேஸ்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி லைஃப்ல. ஸோ அட்லீஸ்ட் நவ் ஒரு வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ லெட் அஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ். இந்த லாஸ்ட் 15 டேஸ்ல நாம இதெல்லாம் என்னெல்லாம் ட்ரைனிங் ஆச்சு அதெல்லாம் கூட டெலிகிராம் சேனல்ல எங்க போட்டிருக்காங்க. ஸோ அங்கே நீங்க எடுக்கலாம். அங்கே உங்களுக்கு ஒருவேளை கத்துக்க வரலன்னா யூ கேன் ஆஸ்க் மீ, நான் ஹெல்ப் பண்ண போறேன். ஸோ நான் ரெடியா இருக்கேன். ஸோ எனி டைம் யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் ஸ்மால் லிட்டில் சின்ன சின்ன சார் அது ஏதாவது காமிக்கலாமா சார்? ஆமா ஆமா மேடம். ஆமா, இப்ப என்னன்னா நீங்க அந்த மாதிரி ஓபன் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகும். நீங்க உங்க ஒர்க்ல இருக்கும்போது நிறைய கால் வரும். அந்த மாதிரி இல்லாம இந்த ட்ரைனிங்ல, அதாவது ஒரு வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து சண்டே ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த ட்ரைனிங்ல நீங்க இந்த ஹேஜன் மாதிரியான ஏஐ சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன் அப்படி டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கர்நாடகா பீப்புள்ஸும் வருவாங்க, தமிழ் பீப்புள்ஸும் வருவாங்க, தெலுங்கு பீப்புள்ஸும் வருவாங்க. எல்லாமே ஒரே இடத்துல வந்து சண்டே 11 o'clock நம்ம அந்த ட்ரைனிங்ல நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த லேர்னிங் ப்ராசஸை வச்சுக்கலாம். சரி சார். நீங்க எப்பவுமே தயார் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்பவுமே டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். நீங்க அங்க போய் பாட முடியாது. இடையில நாங்க பாடிட்டு இருப்போம் உங்களை கூப்பிட்டு. அதனால நீங்க வந்து சண்டே 11 o'clock வந்து டிக்ளேர் பண்ணிருங்க. அந்த ட்ரைனிங் நம்ம அந்த மாதிரி கொடுத்துடலாம். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலே இட்ஸ் இனஃப். ஓகே சார். ஓகேங்களா? அப்படியே பண்ணிக்கலாம்.
சிறப்பு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இப்போ வந்து நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் அது என்னது நம்ம கேன்வா நீங்க வந்து பெய்டு யூஸ் பண்றீங்க. ஆமா. நீங்க அதுக்கு வந்து ஓன் யூசேஜுக்கு கேன்வா பே பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நாம இங்க வந்து ஹைஃபை மெம்பர்ஸ் மூலமா இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மூலமா ஒரு கிரவுட் ஃபண்டிங் முறையில நாம வந்து இந்த ஹேஜன் பிளாட்ஃபார்மை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க போறோம். இப்ப இதுல வந்து ஹேஜன்ல வந்து ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கிறது, கேன்வால வந்து போஸ்டர்ஸ் ஜெனரேட் பண்ணிக்கிறது. இப்ப இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு ஒரு என்னுடைய பேர் போட்டு என்னுடைய முகம் வர்ற மாதிரி ஒரு வீடியோ செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு நீங்க ஒரு டைம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். உட்கார்ந்து நீங்க அதை பண்ணுவீங்க. ஒரே நேரத்துல நாங்க ஒரு 10 பேர் இல்ல, நாங்க ஒரு 100 பேர் உங்களை கேட்கிறோம். அப்போ வந்து உங்களால அவ்வளவு டைம் எடுத்து நீங்க அது பண்றதுங்கிறது உங்களுக்கு ஒரு நாளே வேஸ்ட் ஆகலாம். மேபி ஒரு வாரம் கூட ஆகலாம் அதுக்கு. அப்ப ஆமா. என்னன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜரா வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து இத மாதிரி எனக்கு வேணும்னு கேட்கிறாருன்னா, அவருக்கு 3 போஸ்டர், ஒரு வீடியோ. அவருடைய பிக்சரோ அல்லது அவருடைய போன் நம்பரோ, இமெயில் ஐடியோ போட்டு எப்படி வேணும்னு கேட்கிறாரோ அந்த மாதிரி அவர் எப்ப சொல்றாரோ அப்ப இருந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க கொடுப்பீங்க. 1 வீக் ஓகே. டைம் இருக்கு. சரிங்களா? 1 வீக் டைம். அதோட அவர் அந்த 3 போஸ்டர் ஒரு வீடியோவுக்கு அவர் வந்து ஒரு 5 USDT கொடுக்கணும். ஓகே. அவரு 5 USDT கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு முறை 2 முறை சரி மேடம் இது நீங்க கொடுத்தது எனக்கு சரி வரல, எனக்கு திரும்ப ஜெனரேட் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னா திரும்ப அவங்க வந்து அந்த செகண்ட் டைமுக்கு அந்த 5 USDT கொடுக்கணும். அது மாதிரி ஒரு முறை 5 USDT கொடுத்தாங்கன்னா 3 போஸ்டர் ஒரு வீடியோ அவங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுப்போம். இது ஒரு பேக்கேஜ் மாதிரி அப்படி கொடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்லி ஒரு 500 rupees மாதிரி. அப்ராக்சிமேட்லி அவங்க வந்து USDT இல்லைன்னா ஒரு 500 rupees கொடுத்து அது வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து மேபி இந்த ஒரு மற்ற விஷயங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அது மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். ஓகே சார். ஓகே மேடம். இங்க இருக்கிற 46 பேருக்கும் இந்த தகவல் கிடைச்சிருக்கும். இந்த தகவல் வந்து டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்களும் சொல்லிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது போஸ்டர், வீடியோஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அது உங்களுடைய போன் நம்பர் போட்டு இல்ல உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி இப்படி வேணும்னு ஒரு ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு சுஜாதா டைம் எடுத்து அது பண்ணி கொடுப்பாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க கேக்குறீங்கன்னா அடுத்த வாரம் வரைக்கும் டைம். ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு அது ரெடி ஆகி உங்களுக்கு வரும். சோ அந்த மாதிரி ஒரு டைமிங் இருக்கு. இன்னைக்கே எனக்கு வேணும் இல்ல நாளைக்கே எனக்கு வேணும்னு அர்ஜி பண்ணாம இருக்க முடியும். நீங்களும் உங்க ஒர்க்கை பார்க்க முடியும் பீஸ்ஃபுல்லா. சோ இது எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஓகேமா. அடுத்தது இப்போ வந்து நம்ம இந்த ஹேஜன் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா இல்ல வந்து நான் என்னோட சைடுலயே நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமா? எதுக்கு சார்? இந்த ஹேஜன் பர்ச்சேஸ் அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு பாக்குறேன். பர்ச்சேஸா? இது வந்து பேமெண்ட் த்ரூ கிரெடிட் கார்டு தான் இருக்குதா நீங்க செக் பண்ணீங்களா? நம்ம செப்பரேட்டா பண்ணிக்கலாமே. சரி ரைட் ஓகே. அப்ப நம்ம இந்த 10:30 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் எடுத்துட்டு நாம இந்த ஜூம் செஷனை நிறைவு செஞ்சுக்கலாம். இங்க நம்ம டாக்டர் மதியழகன் சார் இருக்காங்க, ஜிஎஸ்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ விஜய் சார், விஜயகுமார் சார் பிளஸ் கமல் சார் எல்லாரும் இருக்கீங்க. உங்களோட சைட்ல நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டா நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம நிறைவு செய்வோம் அந்த ப்ரோக்ராமை. எஸ்பெஷலி டாக்டர் மதி சார். மேடம் இன்னைக்கு ஈவினிங் அந்த 7:00 செஷன் வந்து ஃபார் பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும் தான் கலந்துக்கலாமா இல்ல எப்படி அதை எப்படி? இல்ல சார், இன்னைக்கு ஈவினிங் 7:00 7:20க்கு கர்நாடகா டீம் எல்லாருமே வராரு. அப்புறமா அதுல யார் யாரு தட் இஸ் நியூ பீப்புள் இன்னும் யார் யாரு ஜாயின் ஆகலையோ அவங்க இல்ல, ஆல்ரெடி ஜாயின் யார் ஆயிருக்காரோ அந்த மாதிரி அவர் மட்டும் வராரு. எதுக்காக வராருன்னா நெக்ஸ்ட் மந்த் தட் இஸ் ஜூலைல செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே அவங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம் வேணுமா. எங்க பாகல்கோட்டை அது கர்நாடகால தான் இருக்கு. ஸோ அங்கே நம்ம மென்டர்ஸை கூட்டுன்னு வாங்கன்னு எனக்கு நேத்தி கேட்டாங்க. ஸோ அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஷன் என்ன பண்ண போறாங்க அந்த ப்ரோக்ராம்ல. ஆஃப்லைன் ஓகே, பட் என்ன அங்க பிஓபி வேணுமா, ஏதாவது சம் அச்சீவர்ஸ்க்கு எல்லாம் ஏதோ கொடுக்கணும்னு இருக்காரு அவரு. ஸோ இதெல்லாம் ஏதோ இருக்கு சார் அவங்க ஐடியா. ஓகே, அதாவது நீங்க வந்து இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்காது, டிஸ்கஷனா இருக்கும் அவ்வளவுதான். ஓகே ஓகே, அது மட்டும் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் போட்டுருங்க, நம்ம வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம்.
ஸோ தேங்க்யூ விஜய் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் டைம், தேங்க்யூ ஜிஎஸ்டி. கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நல்ல பாதையில் போயிட்டு இருக்கோம். நல்ல பாதை அப்படின்னாலே வந்து மெதுவாக போனாலும் அந்த வெற்றி நிச்சயம் வெற்றியாக இருக்கும். அதனால இது வரைக்கும் நம்ம எல்லாரும் கை கோர்த்து நடந்துட்டு இருக்கோம். ஸோ கைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கைகளை கோர்த்து நம்ம நடந்து நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கனால நம்ம கண்டிப்பா ஒரு டீம் ஒர்க்கா செயல்படும் போது பெரிய நிச்சய வெற்றியை நம்ம கண்டிப்பா அடைஞ்சே தீர்வோம். இறுதி வரை உறுதியாக இயங்குவோம் என்று சொல்லி என்னுடைய ஷேரிங்கை நான் ஸ்டாப் பண்ணிட்டு விஜய் சாரை கூப்பிடுறேன். விஜய் சார், நீங்க நிறைவு செய்யலாம் சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ கண்ணன் சார். ஒரு பேர் இதெல்லாம் சார் சொன்னதை எழுதி வச்சிருப்பீங்க. திரும்பவும் இது ரெக்கார்டா பதிவு பண்ணி டெலகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் வரப்போகுது. எல்லாருமே கேட்கலினாலும் திரும்ப கேட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம குழுவுல இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை தளத்தை பத்தி தெளிவான விளக்கங்கள் கொடுக்கலாம். அவங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்குமே நம்ம கிட்ட இந்த ஒரு 10 கேள்வியில விடை இருக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் இதுக்குள்ளதான் அவங்க கேட்க முடியும். அத மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு தெளிவா நம்ம செஷன்ல பதிவாயிருக்குது. எல்லோருமே தெளிவான முறையில் நம்ம இதை கேட்டு பயன்பெறும் போது சிறப்பான ஒரு பாதை நமக்கு வகுத்து அதில் நம்ம பயணிக்கும் போது மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக மாற முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த ஆஸ்க் மீ எனிதிங் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இன்னைக்கு வந்து சிறப்பான முறையில் நடைபெற்றது. கலந்துகிட்டு இருக்கிற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேலையில நீங்க எல்லாருமே கலந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சிறப்பு. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே இதை வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு நடக்கும்போது நிறைய கேள்விகளுக்கு நம்மளாலே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம திறமையாளராக மாறிடுவோம். நம்ம என்னைக்கு நம்மளால நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளார வந்தாலே நம்ம வெற்றியாளர்களும் நம்ம அந்த ஒரு தைரியமா நம்ம சொல்லலாம். நானும் வெற்றியாளர் தான், என்னாலையும் முடியும், இந்த தளத்துல மிகப்பெரிய வெற்றியை காண்பிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உங்க அத்தனை பேர்த்துக்குள்ளாரையும் வரணும். நம்ம தான் எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்க போறோம். நிச்சயமா நம்ம பார்த்து ஹைஃபை ஸ்பேஸ் வர தளத்துல இருக்க அத்தனை இணையக்கூடிய உள்ளங்களும் வெற்றியாளரை மாற்றக்கூடிய தகுதி நமக்கு அத்தனை பேருக்குமே இருக்கு இந்த இடத்துல. அதனால இன்னும் மேலும் மேலும் நம்ம எத்தனை செஷன் குளோபல் சப்போர்ட் டீம் மூலியமாக நடந்தாலும் அத்தனையும் நம்ம கலந்துக்கிட்டு நம்முடைய முயற்சி வெற்றி, நிச்சயமாக முயற்சிய வெற்றிக்கு ஒரு பாதை. அதனால நம்ம அத்தனை பேரும் இணைஞ்சு நல்ல முறை செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில் பெரிய பொருளாதார ஃப்ரீடம் அடைஞ்சு அத்தனை பேர்த்தையும் நம்மளால காப்பாற்றவும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதராக வாழ்வோம்னு சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை எனக்கு எடுத்த குளோபல் சப்போர்ட் டீமுக்கு நன்றி பாராட்டி வந்திருக்கக்கூடிய அத்தனை கிரேட் லீடருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு கலந்துகிட்டு இருக்க அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் ஜி குமார் QR பலர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.